வணக்கம். இது வெற்றி வழிகாட்டி ஏப்ரல் மந்த் எக்ஸாம் ஃபோக்கஸ் சிஏ பிரசன்டட் பை தீபிகா சக்திவேல். ஸோ 14th ஏப்ரல் அம்பேத்கர் ஜெயந்தி சமத்துவ நாளா கொண்டாடப்பட்டுச்சு. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகேங்களா? ஸோ அம்பேத்கர் ஜெயந்தி 2025ல இவருடைய 135வது பர்த் ஆனிவர்சரி பிறந்த நாள் கொண்டாட்டம் வந்துட்டு கொண்டாடப்பட்டுச்சு. ஸோ இதோட முக்கியத்துவம் நிறைய இருந்தாலும் இந்த வருஷம் என்ன அப்படின்னா நியூயார்க் நகரம் அபிஷியலாவே டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் டே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொக்ளைம் பண்ணிருக்கு. ஓகேங்களா? சோ அம்பேத்கர் 14 ஏப்ரல் 1891ல மௌ அப்படிங்கிற இடம் மத்திய பிரதேசத்துல வந்துட்டு அவர் வந்து பிறந்தாரு. இவர் வந்து இவருடைய பட்டங்கள் என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் தந்தை, மாடர்ன் மனு, அதாவது மனு சாஸ்திரம் அப்படிங்கிறது நீதி சாஸ்திரம், மக்கள் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற லாஸ். அந்த மாதிரி இந்தியாவுக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அவர் வந்து கொடுத்ததுனால மாடர்ன் மனு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வழங்கப்படுறாரு. ஓகேங்களா? சோ இவருடைய ரோல்ஸ் என்னென்ன ரோல்ஸ் வந்துட்டு பிளே பண்ணியிருக்காரு அப்படின்னா லேபர் மினிஸ்டர், ஓகேயா, தொழிலாளர் துறை அமைச்சரா 1942ல இருந்து 46 வரைக்கும் அவர் வந்துட்டு இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் அரசியலமைப்புடைய வரைவு குழு தலைவரா 1947ல இருந்து 50 வரைக்கும், அப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் சட்ட மற்றும் நீதி அமைச்சரா 1947ல இருந்து 51 வரைக்கும் அவர் வந்து இருந்திருக்காரு. இவர் தொடங்கிய கட்சிகள், ஓகேங்களா, தொழிலாளர் கட்சி இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டிங்கிறது 1936ல வந்து இவர் வந்து தொடங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் பட்டியலிடப்பட்ட மக்கள் கூட்டமைப்பு ஸ்கெடியூல்டு காஸ்டஸ் ஃபெடரேஷன் 1942ல வந்துட்டு இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் இவருடைய புத்தகங்கள் என்ன அப்படின்னா அனிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட், சாதி ஒழிப்பு அப்படிங்கிற புத்தகம் இம்பார்ட்டன்டான புத்தகம். நெக்ஸ்ட் புத்தரும் தர்மமும், ரூபாயின் பிரச்சனை, முக்கியமா தி ப்ராப்ளம் ஆஃப் ருப்பி அப்படிங்கிறது இந்தியாவுடைய பணக்கொள்கை மானிட்டரி பாலிசியை வந்து நிர்ணயிக்கிறதுல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஒர்க்கா இருந்துச்சு. நெக்ஸ்ட் அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் ஆக்ட் 1955, தாழ்த்தப்பட்ட ஒரு எதிர்ப்பு சட்டம். இப்பவும் கூட தாழ்த்தப்பட்ட ஒரு எதிர்ப்பு சட்டம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு கவசமா வந்துட்டு செயல்பட்டு வருது. நெக்ஸ்ட் தொழிலாளர் நல சட்டங்கள், இப்போ வந்துட்டு 8 மணி நேரம் வேலை அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பெண்களுக்கு வந்து மகப்பேறின் போது இந்த லீவு கொடுக்கறது, மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட், இது எல்லாமே இவர் காலத்துல இவர் போட்ட அந்த விஷயங்கள் தான் வந்து இப்போ வந்து அதை வந்து அமல்படுத்திட்டு நம்ம வந்து வரோம். நெக்ஸ்ட் பாருங்க விமென்ஸ் ஈக்குவாலிட்டி, ஹிந்து கோட் பில். ஓகேங்களா? அந்த ஹிந்து கோட் பில்ல விமெனுக்கு வந்துட்டு ஒரு ஈக்குவாலிட்டி கொடுக்கணும், முக்கியமா வந்துட்டு சொத்து வழங்கணும் அப்படிங்கிற அடித்தளமிட்டவர் வந்துட்டு இவர் தான். சோ இவரை வந்து இவருடைய சேவையை வந்துட்டு பாராட்டுற விதமா 1990கள்ல பாரத ரத்னா வந்துட்டு இவருக்காக வந்துட்டு வழங்கப்பட்டது. ஓகேங்களா? சோ வந்து கண்டிப்பா இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளுடைய வெற்றி வழிகாட்டி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.